ஆளும் கட்சியினரின் பொய் பிரச்சாரங்களை நம்பி ஏமாற வேண்டாம். வாக்காளர்களுக்கு கருணாநிதி வேண்டுகோள். வணக்கம். வணக்கம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பொய் பிரச்சாரங்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்று வாக்காளர்களை திமுக தலைவர் திரு மு கருணாநிதி கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் திரு தயாநிதி மாறனை ஆதரித்து MMDA காலனியில் நேற்றிரவு நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இலங்கை தமிழர் விவகாரத்தில் முதலமைச்சர் நீலிக்கண்ணீர் வடிப்பதாக குற்றம் சாட்டினார். விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரனை கைது செய்து தமிழகத்திடம் ஒப்படைக்குமாறு சட்டப்பேரவையில் தீர்மானம் போட்ட செல்வி ஜெயலலிதா தற்போது இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக இருப்பதாக நாடகமாடுவதாக திரு கருணாநிதி சாடினார். இலங்கை விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை உடனடியாக இலங்கை அரசு கைது செய்து இந்திய அரசிடம் ஒப்படைப்பதற்கு மத்திய அரசு உடனடியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று இச்சட்டப்பேரவை வற்புறுத்துகிறது என்று எந்த ஜெயலலிதா முதலமைச்சராக உட்கார்ந்திருந்தாரோ அந்த சட்டமன்றத்திலே இந்த தீர்மானத்தை நிறைவேற்றார்கள். இன்றைக்கு நீலிக்கண்ணீர் வடிக்கிறார். இலங்கையிலே உள்ள விடுதலை புலிகளுக்காக நான் வாதாடினேன், போராடினேன் என்றெல்லாம் கதை கட்டுகிறார். அத்தனையும் பொய், அத்தனையும் மாய்மாலம், அத்தனையும் மக்களை ஏமாற்றுகின்ற தந்திரம். தமிழனுக்கு நான் ஆதரவாக இருந்தேன் என்று சொல்லுகின்ற பொய் மூட்டை, புழுகு மூட்டை. சமச்சீர் கல்வி, புதிய தலைமைச் செயலகம் போன்றவற்றை முடக்கியது மக்கள் நலனுக்காகவா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அண்ணா பெயரில் அமைத்த நூலகத்தை தடுக்க நீதிமன்றம் சென்ற செல்வி ஜெயலலிதா கட்சியின் பெயரிலிருந்து அண்ணாவை நீக்கிவிட்டு தனது பெயரை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் திரு கருணாநிதி ஆவேசமாக கூறினார். அண்ணா நூலகம் தேவை என்று சொன்னால் இந்த கூட்டத்திலே அண்ணாவின் நிறைய பேர் கொடுத்தவர்கள், அண்ணாவினுடைய அருமையை உணர்ந்தவர்கள், அண்ணாவின் அறிவுக்கு மரியாதை கொடுப்பவர்கள் யாராவது இருந்தால் தயவு செய்து எண்ணி பாருங்கள். அண்ணா நூலகத்தை மூடி வைத்திருக்கிறார்களே, அதை நடைபெறபடி அவர்கள் தடுத்து வைத்திருக்கிறார்களே, இதை விட அண்ணாவுக்கு மரியாதை ஏதாவது உண்டா? மரியாதையாக அண்ணா என்ற பெயரை அழித்துவிட்டு ஏதோ ஜெயலலிதா திமுக வைத்துக்கொள். வர்த்தக அமைச்சராக பணியாற்றி இந்தியாவின் பெருமையை உலகம் முழுவதும் பரப்பிய முரசொலி மாறனின் புகழை பரப்பும் வகையில் அவரது மகன் திரு தயாநிதி மாறன் தமக்கிடப்பட்ட பணிகளை நாடாளுமன்றத்தில் கச்சிதமாக முடித்தவர் என்று திரு கருணாநிதி தெரிவித்தார். அவரது பணிகள் கடந்த காலத்திலும் இப்போதும் மகிழ்ச்சியூட்டும் அளவில் உள்ளதாக திமுக தலைவர் கூறினார்.